ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கம்பு இடியாப்பம். எத்தனை பேருக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும்னு எனக்கு தெரியலை. நம்ம அரிசி மாவில் செய்கிற இடியாப்பத்தை விட இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபராக தான் இருக்கும். ஸோ ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா நீங்கள் அடுத்தடுத்து செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியான ரெசிபி தானே, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் வந்து சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவு தான் கம்பு எடுத்துக்க போகிறேன். இது வந்துட்டு நீங்கள் மாவுலையும், அதாவது கடைகளில் மாவை அரைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஊற வச்சு அரைச்சி செய்கிறதுக்குமே வந்து வித்தியாசம் நிறையா இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் வந்து நம்ம எப்படி இட்லி தோசைக்கெலாம் அரைப்போம் அதை மாதிரி இடியாப்பத்துக்குனே தனியாக ஊற வச்சு அரைச்சி தான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி சின்ன டம்ளர்லேயே எடுத்துக்கோங்க. எடுத்த அடுப்புலேயே பெரிய டம்ளர் போட்டு அது ஃபெயிலியர் ஆகிட்டு வீணாக போயிட்டு அப்படின்ற பேச்சே வேண்டாம். இப்போ பாருங்கள், கம்பு வந்து ஓவர் நைட் நான் ஊற வச்சுட்டேன். மார்னிங் தான் எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். கம்பு வந்து நல்லாவே ஊறி இருக்குது. இதை 2-3 வாட்டி நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்துட்டு 2 பேட்சு 3 பேட்சாக பிரித்து கூட அரைச்சிக்கோங்க. நான் வந்து கம்மியாக செஞ்சதுனால ஒரே இதில் போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இப்போது இது கூடவே நீங்கள் வந்து உப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த எண்ணெய் கூட சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நான் வந்து இண்டோலியம்ன்றதுனால ஒட்டும், அதனால் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச மாவை சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம நல்லா கிளறி விட வேண்டியதான். இப்படி பொறுமையாக சிம்லேயே வச்சு கிளறி விட்டோம்னா அது அழகாக வெந்து வரும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த சூடெல்லாம் இறங்கி அது வந்து சூப்பராக வெந்துடும். இப்போ பாருங்கள், இதை வந்துட்டு நம்ம மெதுவாக கிளறி விட வேண்டிதான். கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாமே இறுக ஆரம்பிக்கும். இப்போ கட்டியாக இருக்கே அப்படின்லாம் கவலையே பட வேண்டாம். அது வந்துட்டு நம்ம மாவு மூடி வச்சதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் மாவு எடுத்து பிசைஞ்சோம்னா சூப்பராக அது அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், ஒட்டாத இந்த மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இதை வந்து மூடி போட்டு வைக்க வேண்டிதான். ஓரளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இல்லைனா வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்துடுச்சு மாவு. ஓரளவுக்கு வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு வச்சோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை கையால் இப்படி தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாத வரணும். அப்போ அந்த ஸ்டேஜ் வந்து மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சோம்னா சரியாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு மூடி வச்சு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து மாவு வந்து நம்ம சூடு பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். எடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். பிசைஞ்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இடியாப்பச்சை எடுத்துகிட்டு மாவை வந்து இதில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து இடியாப்ப பிளேட் இருந்ததுன்னா அதில் கூட புழிஞ்சு விட்டுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அப்படியே புழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் வந்து இட்லி பிளேட்லேயே அப்படியே புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். லைட்டாக 1 ட்ராப் மட்டும் போட்டு இதில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து வழக்கமாக எப்படி இடியாப்பம் புழிவோமோ அதே மாதிரி புழிஞ்சிக்க வேண்டிதான். ரொம்ப நம்ம அரிசி மாவு இடியாப்பம் மாதிரி அப்படியே நூலாக உதிரியாக வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா அது வந்து தனித்தனியாக வரும். சூட்டோடு போட்டிங்கன்னா அது வந்து அப்படியே போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆன மாவு மாதிரி ஆன மாதிரி ஆகிடும். ஸோ வந்து அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த டைம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தா தான் இது வந்து நல்லா உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், எல்லாமே புழிஞ்சாச்சு. எப்படி நீங்கள் ஆவியில் வேக வைப்பீங்களோ அதே மாதிரி வேக வைக்க வேண்டிதான். நான் வந்துட்டு வானலில் வச்சு தான் வேக வைப்பேன். அதனால் அப்படியே இதை வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சா போதும். நிறைய நேரம் விட்டோன்னா ஆவி தண்ணி பட்டு அப்படியே குழன்னு ஆகிடும். அது வந்து உங்களுக்கு சரியாக வராது. நான் இப்போ எடுத்து ஃபேனில் ஆற வச்சுட்டு இதை வந்து அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லாவே சூப்பராக வந்திருக்குது. நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் அது ஃபெயிலியர் ஆகும், இல்லைன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இது மேலே நான் வந்துட்டு எனக்கு வந்து ஏலக்காய் பிடிக்காது, அதனால் நான் ஏலக்காய் சேர்த்துக்கல. சுகரும் தேங்காவும் மட்டும்தான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இது கூட பனானா சேர்த்து சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட பனானா சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக சுகர் போட்டுட்டு மேலே வந்து தேங்காய் துருவல் போட்டேன். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட கம்பு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு.
சுட சுட சூப்பராக நம்மளோட கம்பு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப சூப்பராக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பிடிச்சதுன்னா இது வந்து ஹெல்த்தியான ரெசிபி நினச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.